Hello. NEET 2023 questions பார்க்கலாம். Which one is an example of heterogeneous catalysis? First option பார்த்தீங்கன்னா உங்களுக்கு oxidation of sulfur dioxide into sulfur trioxide in the presence of oxides of nitrogen. Second option, hydrolysis of sugar catalyzed by H plus ions. Third option, decomposition of ozone in the presence of nitrogen monoxide. Fourth option, combination between dinitrogen and dihydrogen to form ammonia in the presence of finely divided ion. இதுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வரும். The combination between dinitrogen and dihydrogen. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ் a catalysis where the phases of catalyst and reactants are differ. ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ரியாக்டண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்டுடைய ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட்னா என்ன சொல்லலாம்னா heterogeneous catalysis is a catalyst where the phase of catalyst differs from that of the reactants or product. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க த டைநைட்ரஜன் react with dihydrogen, it gives ammonia NH3. ஸோ பேலன்ஸ் பண்ணால் இங்கே 3 வரும், இங்கே 2 வந்துடும். ஸோ நைட்ரஜன் பார்த்தா இங்கே கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ஹைட்ரஜனும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அமோனியாவும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அயான் வந்து ஃபைனலி டிவைடட் கொஞ்சம் பவுடர் சைஸில் இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இந்த ரியாக்டனும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம இதனால் சொல்கிறோம் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். Thank you.